ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளி 2005 சிவ ஜெயந்தியை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய அவ்யக்த முரளியில் விசேஷமாக தந்தை தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கார். குழந்தைகள் நீங்கள் எல்லாம் அப்பாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. பாப்தாதா குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கார். ஏன்னா குழந்தைகள் மேலே பாப்தாதாவுக்கு அளவு கடந்த அன்பு இருக்குன்றார். மேலும் பாபா இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே யஜ்ஞத்தை படைக்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, யஜ்ஞத்தில் பிராமணர்கள் இல்லாமல் அந்த யஜ்ஞம் முழுமை பெறாது. அதனால் இந்த பிறந்த நாள் அலௌகிகமானது, விடுபட்டது மற்றும் அன்பானது. அப்பா மற்றும் குழந்தைகளுடைய இந்த பிறந்த நாள் ஒன்றாக நடக்கிறது கல்பம் முழுக்க வேற எப்பயுமே கிடையாது, ஒருபோதும் அந்த மாதிரி நடக்காது அப்படின்றார். அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, பிராமண ஆத்மாக்களுடைய மூச்சே ஊக்கம் உற்சாகம்தான். எப்படி சுவாசம் இல்லாமல் வாழ முடியாதோ, அதாவது மூச்சு இல்லாமல் வாழ முடியாதோ, அதே மாதிரி பிராமண குழந்தைகள் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் பிராமண வாழ்க்கையில் இருக்க முடியாது அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக குழந்தைகள் தூரத்துலேருந்து வெவ்வேறு இடங்கள்லாம் ஓடோடி வந்திருக்கீங்க. குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறப்ப பாப்தாதாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறப்ப கூட கிடைக்கிறது கிடையாது அப்படின்றார். அதனால ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே பாப்தாதா தட்டுக்கள் நிரம்ப நிரம்ப பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கார். மேலும் பாப்தாதாவுக்கு இன்னைக்கு உண்மையான பக்த ஆத்மாக்களுடைய நினைவு வந்துட்டே இருக்கு அப்படின்றார். பாபா சொல்றாங்க, பக்தர்கள் ஒரு நாளைக்காக பார்த்தீங்கன்னா விரதம் இருக்காங்க. குழந்தைகள் நீங்க சம்பூர்ண தூய்மைக்கான பவித்ரதாவனுடைய விரதம் முழு வாழ்க்கைக்காக இருக்கீங்க. அவங்க உணவுல விரதம் இருக்காங்க. குழந்தைகள் நீங்க மனதனுடைய உணவில், அதாவது நெகட்டிவான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், அப்பவித்திரமான எண்ணங்களுடைய விரதம் வைக்கிறீங்க. இந்த விரதத்துல பக்காவா இருக்கீங்க தானே அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, மற்றவங்களுடைய முகத்தை பார்க்கப்ப, அதாவது மற்றவங்கள பார்க்குறோம் அப்படின்னா முகத்தை பாருங்க. ஆனால் முகத்தை பார்க்குறப்ப முகத்துல 2 புருவத்துக்கு நடுவில் நெற்றியில ஒளி வீசக்கூடிய, அதாவது பிரகாசமாக மின்னிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒளியை, நட்சத்திரத்தை, ஆத்மாவை பாருங்க அப்படின்றார். அதாவது ஆத்மா அப்படின்னு மற்றவங்கள பாருங்க, ஆத்மா ஆத்மாவோட பேசுது, ஆத்மா பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த உள்ளுணர்வு இருக்கணும். எப்போ இந்த உயர்ந்த உள்ளுணர்வு இருக்கோ வாயுமண்டலம் உயர்ந்ததாக இருக்கும். அப்ப சுபமான உள்ளுணர்வு உயர்ந்த வாயுமண்டலத்துல சுயத்தினுடைய புருஷார்த்தத்தின் கூடவே சேவை கூட நடக்குது. அப்ப 2 லாபம் தானே அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, தனக்குள்ளார நீங்க குழந்தைகள் செக் பண்ணி பாருங்க. என்னென்னவோ செக் பண்றீங்க, ஆனா சின்ன சின்ன ரூபத்துல கூட அப்பவித்திரதாவனுடைய அம்சம் கூட இல்லதானே அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பாப்தாதா இந்த பிறந்த நாள்ல என்ன விரதத்தின் மீது அட்டென்ஷன் கொடுக்கணும்னா, உண்மையிலும் உண்மையான இதயபூர்வமான சம்பூர்ண பவித்ரதா கொண்டு வரதுக்கான அந்த ஒரு விரதம் எடுங்கன்றார். அப்ப சின்ன சின்ன ரூபத்துல கூட அந்த அப்பவித்திரதாவுடைய அம்சம் தனக்குள்ள வரல தானே. ஏன்னா அம்சம் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒண்ணு இல்லாம ஒரு நாள் அதனுடைய வம்சம் பிறப்பெடுத்தே தீரும். அதனால பாபா சொல்றாங்க, எந்த ஒரு விகாரமும் அது சின்னதோ இல்ல பெரிய ரூபத்திலோ எதுவாக வந்தாலும் சரி, அது வர்றதுக்கான காரணம் ஒரு சப்தம், நான், தேக அபிமானத்தினுடைய நான். எப்ப இந்த நான் அப்படிங்கிற சப்தம் வருதோ அப்ப அபிமானம், ஈகோ வருது. அப்ப இந்த அபிமானம் பூர்த்தி ஆகலை, ஈகோ பூர்த்தி ஆகலை அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் பாபா சொல்றார், கோபம் வருது. ஏன்னா அவங்க சொல்றது நடக்கிறது இல்லை, ஒரு அவமானத்தினுடைய வார்த்தை கூட அவங்களால சகிச்சுக்க முடியறது இல்லை, அதனால கோபம் வந்துடுது அப்படின்றார். அப்ப பாபா சொல்றாங்க, பக்தர்கள் என்னென்னவோ பலி கொடுக்குறாங்க, அவங்க எதையோ பலி கொடுக்கட்டும், ஆனா குழந்தைகள் நீங்க இந்த பிறந்த நாள்ல இந்த தேக உணர்வனுடைய நான் அப்படிங்கிறத பலி கொடுங்க. கொடுத்துதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. சக்தி இருக்கு அப்படின்னா
சக்திசாலியாகி நான் அப்படிங்கிறத இந்த தேக உணர்வுனுடையதை நீங்க அர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, பிராமண வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கோ, என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பிரபுவனுடைய பிரசாதம், பிரபுவனுடைய பரிசு. அப்ப கொடுக்கக்கூடியவரை மறந்துட்டு எடுக்கக்கூடியவர்களை நினைவு செய்றீங்கன்னா பாபா டாட்னு விட்டுட்டார். பாபா சொல்றாங்க, இவங்க சஹயோகம் கொடுத்தாங்க, ஓகே, அது நல்லதுதான். ஆனா அவர்கள் மூலமாக சஹயோகம் கொடுக்க வைக்கக்கூடிய வள்ளலை மறந்துடக்கூடாது தானே அப்படின்றார். பாருங்க, பிரபுவின் பிரசாதம்னு தான் சொல்லப்படுமே தவிர இன்னாருடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட மாட்டாது. அதனால கொடுக்க வைக்கக்கூடிய வள்ளல் பாபாவை ஒருபோதும் மறந்துடக்கூடாது அப்படின்றார். மேலும் பாப்தா தான் இன்னைக்கு முரளியில ஒரு வரதானம் எல்லா குழந்தைகளுக்காக கொடுக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் சகஜ புருஷார்த்தியாக ஆகணும், திடத்தன்மையை தனக்குள்ளார கொண்டு வாங்க. நம்ம தான் ஆகியிருந்தோம், நம்ம தான் ஆகிறோம், கல்பமா நம்ம தான் ஆகுவோம். இந்த ஒரு உறுதித்தன்மையை, நம்பிக்கையை தனக்குள்ளார தாரணை பண்ணுங்க. செஞ்சுதான் ஆகணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. பாபா சொல்றாங்க, செய்துதான் ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும் அப்படின்றார். வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 11/5/2025, ரிவைஸ் டேட் 7/3/2005. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு சம்பூர்ண பவித்ரதாவின் விரதம் இருப்பதும் நான் என்ற தன்மையை சமர்ப்பணம் செய்வதும் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுவதாகும். சிவ ஜெயந்தி கொண்டாடுறதுனா 2 விஷயம் பாபா சொல்றார். ஒன்று சம்பூர்ண பவித்ரதா, தூய்மையினுடைய விரதம். 2வது நான் அப்படிங்கிற அந்த தன்மையை சமர்ப்பணம் பண்ணணும். இது 2 தான் சிவ ஜெயந்தியை கொண்டாடுறதுன்றார். இன்று விசேஷமாக தந்தை தனது சாலிகிராம் குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். மேலும் பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். ஏனெனில் குழந்தைகளிடத்தில் தந்தைக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது. தந்தை அவதாரம் செய்தவுடனே யக்ஞத்தை படைக்கின்றார். மேலும் யக்ஞத்தில் பிராமணர்கள் இல்லையெனில் அந்த யக்ஞம் முழுமை ஆகாது. எனவே இந்த பிறந்த நாள் அலௌகிகமானது, விடுபட்டது, மேலும் அன்பானது. தந்தைக்கும் குழந்தைக்கும் ஒன்றாக பிறந்த நாள் என்பது முழு கல்பத்திலும் கிடையாது, ஒருபோதும் இருக்கவும் முடியாது. அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றா பர்த்டே பிறந்த நாள் அப்படிங்கிறது ஃபுல் கல்பத்தில் கிடையாது, எப்பயும் இருக்கக்கூட முடியாதுன்றார். தந்தை நிராகாரமானவர். ஒரு பக்கம் நிராகாரமாக இருக்கின்றார், மறுபக்கம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார். ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே தனக்கென்று ஷரீரம் இல்லாதவர். எனவே பிரம்மாவின் உடலில் அவதாரம் செய்கின்றார். இந்த அவதாரத்தின் நிகழ்வையே சிவ ஜெயந்தியின் ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். எனவே தாங்கள் அனைவரும் தந்தையின் ஜென்ம தினத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது தங்களுடையதை கொண்டாட வந்துள்ளீர்களா? அப்போட பர்த்டே கொண்டாட வந்திருக்கீங்களா இல்லை செல்ஃபோட பர்த்டே கொண்டாட வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கு வந்துள்ளீர்களா அல்லது வாழ்த்துக்கள் பெறுவதற்கு வந்துள்ளீர்களா? இணைந்து இருப்பதற்கான உறுதிமொழியை தந்தை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். இப்பொழுது சங்கம யுகத்திலும் துணையாக இணைந்து இருக்கின்றார். அவதாரமும் சேர்ந்தே நடந்தேறியது. மாற்றத்தை கொண்டு வரும் காரியத்திலும் துணையாக இருக்கின்றார். ஸோ சங்கம் யுகில் பாபா குழந்தைகளோட துணையா இருக்காரு. அவதாரமும் சேர்ந்தே நடக்குது. பாபா வரானா குழந்தைகள் உடனே தயார் பண்ணிடுறார் இல்லையா? மேலும் மாற்றத்தை கொண்டு வரும் காரியத்திலும் துணையாக இருக்கின்றார். மேலும் பரந்தாமம் வீட்டிற்கு செல்வதிலும் கூடவே இருக்கின்றார். பரந்தாமுக்கு கூடவே கூட்டிட்டு போறார். இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான அன்பின் வெளிப்பாடாகும். அன்பினுடைய ஒரு பிராக்டிக்கல் ப்ரூஃப் இது. சிவ ஜெயந்தியை பக்தர்கள் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை அழைக்க மட்டுமே செய்கிறார்கள். கடவுளை கூப்பிட மட்டும் செய்கிறாங்க, பாடல் பாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூக்குரல் இடுவதில்லை, சந்திக்கிறீர்கள். பாபாவை மீட் பண்ணுறோம் நம்ம. மேலும் சமமாக ஆகிறீர்கள். உன்னை பாபாவை மீட் பண்ணுறோம், சந்திக்கிறோம், 2வது அவருக்கு ஈக்குவலாக சமமாகிறோம். சந்திப்பது என்றால் அர்த்தம்
சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பது. எனவே அதை உற்சவம் என்று அழைக்கிறார்கள். உற்சவத்தின் அர்த்தமே உற்சாகமாக இருப்பது. எனவே சதா உற்சவத்தில், அதாவது உற்சாகத்தில் இருப்பவர்கள்தானே. சதா இருக்கின்றீர்களா அல்லது அவ்வப்போதா? சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கீங்களா இல்லை அப்பப்பதான் இருக்கீங்களா? பார்க்க போனால் பிராமண வாழ்வின் மூச்சே ஊக்கம் உற்சாகம்தான். எப்படி சுவாசம் இல்லாமல் இருக்க முடியாதோ அப்படி பிராமண ஆத்மாக்கள் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் பிராமண வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்படி அனுபவம் செய்கிறீர்கள் தானே. விசேஷமாக ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக எங்கெங்கிருந்தோ தூரத்திலிருந்து ஓடோடி வந்துள்ளதை பாருங்கள். குழந்தைகளின் ஜென்மதினத்தை கொண்டாடுவதில் ஏற்படும் மகிழ்ச்சி பாப்தாதாவிற்கு தன்னுடைய ஜென்மதினத்தை கொண்டாடுவதில் ஏற்படுவதில்லை. குழந்தைகளோட பர்த்டே கொண்டாடுறப்ப பாபாவுக்கு கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு சந்தோஷம் தன்னோட பர்த்டே கொண்டாடுறதுல கிடைக்கிறது இல்லைன்றார். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பல கோடி மடங்கு தட்டுகள் நிரம்ப நிரம்ப வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதாவிற்கு இன்று உண்மையான பக்தனுடைய நினைவு கூட அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு நாளுக்காக விரதம் இருக்கின்றார்கள். மேலும் நீங்கள் முழு வாழ்க்கைக்கான சம்பூர்ண பவித்ரம் ஆவதற்கான விரதம் இருக்கிறீர்கள். அவர்கள் உணவிற்கான விரதம் இருக்கின்றார்கள். தாங்களும் கூட மனதிற்கான உணவில், அதாவது வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், அப்பவித்திரமான எண்ணங்களின் விரதம் இருக்கிறீர்கள். உறுதியுடன் விரதம் இருக்கின்றீர்கள் தானே. ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா விரதம் இருக்கீங்க தானே. இரட்டை வெளிநாட்டினர் முன்னே அமர்ந்துள்ளார்கள். டபுள் ஃபார்னஸ்லாம் பாபா முன்னால உட்கார்ந்துருக்காங்க. இந்த குமாரர்கள் சொல்லட்டும். குமாரர்கள் விரதத்தில் உறுதியாக உள்ளீர்கள் தானே. பலவீனமாக இல்லையே. மாயா கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எல்லோரும் கொடிகளை அசைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மாயாவும் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பவித்ரம் ஆகியே தீருவேன் என்ற விரதம் இருக்கிறீர்கள், அப்பொழுது அந்த விரதத்தின் அர்த்தம் உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்குவது ஆகும். நான் சம்பூர்ண தூய்மையாக இருப்பேன், நான் தூய்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக தனக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பாபா அப்போ சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளுணர்வு உயர்ந்ததாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி உள்ளுணர்வு இருக்கின்றதோ அதற்கேற்றபடி திருஷ்டி மற்றும் செயல் தானாகவே உருவாகின்றது. அப்படியெனில் அதற்கான விரதம் இருக்கின்றீர்கள் தானே. ஒருவர் மற்றவரை பார்க்கும் போது தூய்மையான சுபமான உள்ளுணர்வுடன், தூய்மையான சுபமான பார்வையுடன் பார்க்கிறீர்களா? முகத்தை பார்க்கிறீர்களா அல்லது நெற்றிக்கு இடையில் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கிறீர்களா? சில குழந்தைகள் கேட்கிறார்கள், பேசும் பொழுது, காரியம் செய்யும் பொழுது முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. கண்களின் பக்கம் தானாகவே பார்வை செல்கின்றது. அப்பொழுது சில நேரம் முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உள்ளுணர்வு மாறிவிடுகிறது. அதாவது சில குழந்தைகள் பாபாட்ட சொல்கிறாங்களாம், பாபா பேசுகிறப்ப வேலை பண்ணுறப்பெல்லாம் மற்றவங்களோட முகத்தை பார்க்குற மாதிரி ஆகுது. அப்போ முகத்தை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணு பக்கம் பார்வை போகுது, அப்புறம் முகம்தான் தெரியுது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்களோட உள்ளுணர்வு எல்லாம் மாறிடுது அப்படின்னு சொல்லி குழந்தைகள் பாபாட்ட சொல்கிறாங்களாம். இப்போ பாபா என்ன சொல்கிறார்? பாப்தாதா சொல்கின்றார், கண்களுக்கு இடையில் தானே நெற்றியும் இருக்கிறது. பார்வை கண்ணில் போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கண்ணுக்கு நடுவில் தானே நெற்றி இருக்குது. அந்த நெற்றிக்கு இடையே உள்ள ஆத்மாவை பார்த்து பேச முடியாதா? இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளுக்கு முன்னால் அமர்ந்து குழந்தைகளின் கண்களை பார்த்து கொண்டிருக்கின்றாரா அல்லது நெற்றிக்கு இடையே பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று கண்டுபிடிக்க முடிகிறதா? பாபா குழந்தைகளோட கண்ணை பார்க்குறாரா, நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்காரான்னு கண்டுபிடிக்க முடியுதா? இரண்டும் கூடவே தான் இருக்கின்றது. கண்ணை பார்க்குறப்ப நடுவில் நெற்றி ஆத்மா பிரகாசிக்குது இல்லையா? ஸோ ரெண்டுமே கூட தான் இருக்கின்றார். எனவே பாபா என்ன சொல்கிறார்? முகத்தை பாருங்கள். பாபா முகத்தை பார்த்துடுறோம், கண்ணில் போகுது பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா? பாபா சொல்றார், முகத்தை பாருங்கள். ஆனால் முகத்தில் 2 புருவங்களுக்கு இடையில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள். எனவே இந்த விரதத்தை எடுங்கள். ஏற்கனவே எடுத்துள்ளீர்கள். ஆத்மாவை தான் பார்க்கணும்னு ஆல்ரெடி விரதம் எடுத்திருக்கீங்க. ஆனால்
கவனத்தை அதிகப்படுத்துங்கள், கொஞ்சம் அட்டென்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்றார். ஆத்மாவை பார்த்து பேசுங்கள். ஆத்மா ஆத்மாவுடன் பேசிக்கொண்டிருக்கிறது, ஆத்மா பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது உள்ளுணர்வு சதா சுபமானதாகவே இருக்கும். மேலும் அதன் கூடவே மற்றொரு லாபம் என்னவென்றால், எப்படி உள்ளுணர்வோ அப்படி வாயுமண்டலம் உருவாகின்றது. என்னுடைய விருத்தி உள்ளுணர்வு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் சூழ்நிலை, வாயுமண்டலம் உருவாகுது. வாயுமண்டலம் உயர்வானதாக ஆகும் பொழுது சுயத்திற்கான புருஷார்த்தத்தின் கூடவே சேவையும் நடந்தேறி விடுகின்றது. அப்பொழுது இரட்டை லாபம் இல்லையா? அதாவது உள்ளுணர்வு சுபமாக இருக்குது, அப்போ வாயுமண்டலம் நல்லது உருவாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா முயற்சி பண்ணுவோம், புருஷார்த்தம் சுயத்துக்காக நல்லா இருக்கும். நல்ல சுயத்துக்கான புருஷார்த்தம் பண்ணுறப்ப சேவையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்போ 2 லாபம், முயற்சியும் நடக்குது, சேவையும் நடக்குது. அப்போ 2 லாபம் இல்லையா? தன்னுடைய உள்ளுணர்வை அந்த அளவிற்கு உயர்வாக ஆக்குங்கள். அதன் மூலம் எப்படிப்பட்ட விகாரியாக பதீதமானவர்களாக இருப்பினும் அவர்கள் மாறிவிட வேண்டும். அப்படிப்பட்ட விரதம் சதா தன்னுடைய நினைவில், ஸ்வரூபத்தில், வெளிப்பாட்டில் இருக்க வேண்டும். உள்ளுணர்வு சதா பியூரா இருக்கணும், அந்த ஸ்வரூபம் நினைவு வெளியில தெரியணும். இன்று பாப்தா தான் குழந்தைகளின் சார்ட்டை பார்த்தார். தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கு பதிலாக ஆங்காங்கே அவ்வப்பொழுது மற்றவர்களுடைய வாயுமண்டலத்தினால் பாதிப்பிற்கு உள்ளாக்கி விடுகிறார்கள். அதாவது சார்ட்டை பார்க்குறப்ப பாபாவுக்கு என்ன தெரியுதா, குழந்தைகள் என்ன பண்ணும், தன்னோட உள்ளுணர்வு உயர்ந்ததாக வச்சு அது மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, அப்பப்போ அங்கங்கே மற்றவங்களுடைய வாயுமண்டலத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடுறாங்க, அதனுடைய பாதிப்புக்கு உள்ளாயிடுறாங்க. காரணம் என்னவாக இருக்கின்றது? குழந்தைகள் ஆன்மீக உரையாடலில் மிகவும் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்களுடைய விசேஷத்தா நன்றாக உள்ளது, இவரிடமிருந்து சகயோகம் மிக நன்றாக கிடைக்கிறது, இவங்ககிட்ட ரொம்ப நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இவங்ககிட்ட இருந்து நிறைய உதவி கிடைக்குது. ஆனால் விசேஷத்தா அப்படியெல்லாம் பாபாட்ட பேசுறாங்க. பாபா சொல்றார், ஆனால் விசேஷத்தா என்பது பிரபுவினால் கொடுக்கப்பட்ட பரிசு. பிராமண வாழ்வில் என்னவெல்லாம் கிடைத்துள்ளதோ, என்ன விசேஷத்தாவாயினும் அனைத்தும் பிரபுவின் பிரசாதம் ஆகும், பரிசாகும். கொடுக்கக்கூடியவரை மறந்து எடுக்கக்கூடியவரை நினைவு செய்வது. பாபா கொடுக்கிறார், அவங்க உதவி செய்கிறாங்கனாலும் அவங்க த்ரூ உதவி செய்ய வைக்கிறது பாபா. ஸோ கொடுக்கக்கூடியவரை மறந்துட்டு எடுக்கக்கூடியவங்கள நினைக்கிறேன்னா பாபா டாட்னு விட்டார். பிரசாதம் என்பது ஒருபோதும் தனிப்பட்ட நபருடையதாக பாடப்படுவதல்ல, பிரபுவின் பிரசாதமாக சொல்லப்படுகிறது. இன்னாருடைய பிரசாதம் என்று சொல்லப்படுவதில்லை. சகயோகம் கிடைக்கிறது என்றால் நல்ல விஷயம். ஆனால் சகயோகத்தை கொடுக்க வைக்கக்கூடிய வள்ளலின் நினைவு மறந்து விடவில்லை தானே. அவங்க த்ரூ அந்த உதவியை செய்ய வைக்கக்கூடிய வள்ளல் பாபா, அவருடைய ஞாபகம் மறந்துடல தானே. எனவே உறுதியிலும் உறுதியான பிறந்த நாளிற்கான விரதம் எடுக்கின்றீர்களா? விருத்தி மாறிவிட்டதா? அதாவது உள்ளுணர்வு சேஞ்ச் ஆயிடுச்சா? எப்படி இருக்கணும்? முழுமையான தூய்மைக்கான உண்மையிலும் உண்மையான விரதம் இருங்கள். மேலும் உறுதிமொழி செய்யுங்கள், ப்ராமிஸ் பண்ணுங்க, உண்மையிலும் உண்மையான சம்பூர்ண தூய்மையாக நான் இருப்பேன் அப்படின்ற விரதத்தை ப்ராமிஸ் பண்ணுங்கன்றார். சோதனை செய்யுங்கள். பெரிய பெரிய விகாரங்களுக்கான விரதம் இருக்கின்றீர்கள், ஆனால் அதனுடைய சின்ன சின்ன குழந்தை குட்டிகளிடமிருந்து முக்தி பெற்று விட்டீர்களா? இல்லற வாழ்வில் கூட தன் பிள்ளைகளை காட்டிலும் பேரன் பேத்தி மீது அதிக அன்பு இருக்கும். தான் குழந்தைய விட பேரன் பேத்தி மேல ரொம்ப அன்பு இருக்குமா லௌகிக்கில் கூட. தாய்மார்களுக்கு அன்பு இருக்கின்றது தானே. எனவே பெரியதிலும் பெரியதன் மீது வெற்றி பெற்று விட்டீர்கள், ஆனால் சின்ன சின்ன சூட்சும ஸ்வரூபத்தில் யுத்தம் செய்யவில்லை தானே. அநேகர் சொல்கின்றார்கள், எனக்கு இதன் மீது பற்று இல்லை, ஆனால் இது நன்றாக இருக்கின்றது. அதாவது இது மேலே எனக்கு பற்றுதல் இல்லை, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களா. இந்த பொருள் மிகவும் நன்றாக இருக்கின்றது, ஆனால் பற்று இல்லை. இந்த திங் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இது மேலே எனக்கு பற்றுதல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்றாங்களா. பாபா கேட்குறார், ஏன் விசேஷமாக நன்றாக இருக்கின்றது? ஸ்பெஷலி ஏன் அது நல்லா இருக்கு உங்களுக்கு? எனவே சோதனை செய்யுங்கள்.
சின்ன சின்ன ரூபத்தில் கூட அப்பவித்ரதாவின் அம்சம் கூட இருந்து விடவில்லை தானே. ஏனெனில் அம்சத்திலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வம்சம் பிறப்பெடுக்க முடியும். குட்டி குட்டி எனக்குள்ள இல்லதானே, சின்ன சின்ன விகாரத்தினுடைய அம்சம் கூட இல்லதானு பார்க்கணும். ஏன்னா இருந்துச்சுன்னா எப்பனாலும் அதனுடைய வம்சம் வெளியில வர முடியும், பிறப்பெடுக்க முடியும். எந்த ஒரு விகாரம் அது சிறிய ரூபத்திலோ அல்லது பெரிய ரூபத்திலோ வருவதற்கு காரணம், சின்னதாவோ பெருசோ அந்த விகாரம் வருதுன்னா அதுக்கு ரீசன் என்ன? ஒரு சப்தத்தினுடைய வெளிப்பாடாகும். ஒரே ஒரு வேர்டு தான். அந்த சப்தம் நான், தேக உணர்விலான நான். இந்த நான் என்ற ஒரு சப்தத்திலிருந்து அபிமானமும், அதாவது ஈகோ வருகின்றது. மேலும் அகங்காரம் பூர்த்தி ஆகவில்லை என்றால் கோபமும் வருகின்றது. ஏனெனில் அபிமானத்தின் அடையாளம் அவமானத்தின் ஓர் சப்தத்தை கூட சகித்து கொள்ள முடியாது. எனவே கோபம் வந்து விடுகிறது. தேக அபிமானுடைய நான் இருக்கிறப்ப கூடவே அபிமானம் ஈகோ வருது. அந்த அபிமானம் ஈகோ அகங்காரம் இருக்குன்னா அவமானத்தினுடைய ஒரு வேர்டு கூட அவங்களால சகிச்சுக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. அதனால உடனே கோபம் வந்துடுது அவங்களுக்குன்றார். ஸோ பாபா அப்ப என்ன சொல்றாருன்னா, பக்தர்கள் என்னவோ பலியிடுகிறார்கள், ஆனால் நீங்கள் இன்றைய தினம் நான் என்ற தன்மையை தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். பக்தர்கள் பலி கொடுக்குறாங்க தான், அவங்க என்னவோ பலி கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் குழந்தைகள் நம்ம என்ன பண்ணணுமா, இந்த சிவ ஜெயந்தி நாளில் நான் அப்படிங்கிற அந்த தேக அபிமானத்தினுடையதை பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணுங்க, பலி கொடுங்கன்றார். செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும் என்று யோசிப்பதை விடுங்கள். சக்தி உள்ளது என்றால் சக்தி நிறைந்தவராகி நான் என்ற தன்மையை முடித்து விடுங்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இந்த நான் அப்படிங்கிறத பலி கொடுக்கறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. எத்தனையோ கல்பம், எத்தனையோ முறை சம்பூர்ணமாகியுள்ளீர்கள், கல்பம் கல்பமாக ஆகியுள்ளீர்கள். ஏற்கனவே உருவாக்கப்பட்டது மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் செய்தால் போதுமானது. ஆல்ரெடி செஞ்சதான், இப்போ ஒன்ஸ் மோர் செஞ்சா போதும் அப்படின்றார். உருவானதை உருவாக்க வேண்டும், அதாவது ஆல்ரெடி செஞ்சதை இப்போ மறுபடி செய்யணும். எனவேதான் உருவாக்கி கொண்டிருக்கும் நாடகம் என்று சொல்லப்படுகிறது. உருவாகி இருக்கின்றது, அதை மீண்டும் செய்வது என்பது உருவாக்குவதாகும். ஆல்ரெடி செஞ்சதை இன்னொரு தடவை செய்யறேன்னா அதுதான் உருவாக்குவது அப்படின்றார். கடினமா அல்லது சுலபமா? ஆல்ரெடி செஞ்சதை ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணோம், அது ஈஸியா கஷ்டமா? பாப்தாதா புரிந்துள்ளார், சங்கம யுகத்தின் வரதானம் சகஜ புருஷார்த்தி, அதாவது ஈஸியா முயற்சி செய்யக்கூடிய, இதுதான் சங்கம யுகத்தினுடைய வரதானம். இந்த பிறவியில் சகஜ புருஷார்த்தத்தின் வரதானத்தின் மூலமாக 21 பிறவிகளுக்கு எளிமையான வாழ்க்கை தானாகவே பலனாக கிடைத்து விடுகிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் முயற்சியிலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையையும் அவங்க செய்யக்கூடிய முயற்சி கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா வந்திருக்கின்றார். 63 பிறவிகள் கடினமாக உழைத்துள்ளீர்கள். ஒரு பிறவி பரமாத்மாவின் மீது கொண்ட அன்பு காதல் மூலமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். எங்கே காதல் இருக்கின்றதோ அங்கே கடின உழைப்பு இல்லை, எங்கே கடின உழைப்பு இருக்கின்றதோ அங்கே காதல் இல்லை. எனவே பாப்தாதா சகஜ புருஷார்த்தி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். மேலும் உழைப்பிலிருந்து முக்தி பெறுவதற்கான சாதனம் காதல், அதாவது தந்தையிடத்தில் உளமாற அன்பு கொள்வது. காதலின் மூலமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள், அன்பில் மூழ்கி விடுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். மேலும் மிகப்பெரிய எந்திரம் மன்மனாபவ என்ற மந்திரம் ஆகும். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா, எந்திரத்தை யூஸ் பண்ணணும். எந்திரம் இங்க என்ன? மன்மனாபவங்கிற மந்திரம். எனவே இந்த எந்திரத்தை காரியத்தில் பயன்படுத்துங்கள். காரியத்தில் ஈடுபடுத்த வருகிறது தானே. பாப்தாதா பார்த்தார், சங்கம யுகத்தில் பரமாத்மா மீது கொண்ட அன்பின் மூலமாக பாப்தாதா மூலமாக எண்ணற்ற சக்திகள் கிடைத்திருக்கிறது. பாபா மேல வச்சிருக்கக்கூடிய அன்பினுடைய ரிசல்ட் என்ன இருக்கு? நிறைய சக்தி கிடைச்சிருக்கு, குணங்கள் கிடைத்திருக்கிறது, அறிவாற்றல் கிடைத்திருக்கிறது, குஷி கிடைத்திருக்கிறது. பிரபுவினால் கிடைக்கப் பெற்ற இந்த அனைத்து பரிசுகளையும் பொக்கிஷங்களையும் சரியான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். எனவே பாப்தாதா என்ன விரும்புகிறார் கேட்டீர்களா?
ஒவ்வொரு குழந்தையும் சகஜ புருஷார்த்தி, அதாவது எளிமையும் வேண்டும், தீவிரமும் வேண்டும். திடத்தன்மையை பயன்படுத்துங்கள். ஆகியே தீர வேண்டும். திடத்தன்மை ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, ஆகியே தீர வேண்டும். நாம் ஆகவில்லை என்றால் பின்னர் யார் ஆகுவார்கள்? நாம் தான் ஆகியிருந்தோம், நாம் தான் ஆகுகின்றோம். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நாமே ஆகுவோம். இவ்வளவு உறுதியான நம்பிக்கையை தன்னிடத்தில் தாரணை செய்தே ஆக வேண்டும். செய்வோம் என்று சொல்லாதீர்கள், செய்துதான் ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஆகிறேன் அப்படின்லாம் இல்லை, ஆய்தான் தீரணுன்றார் பாபா. பாப்தாதா உள்நாடு மேலும் வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து குஷியடைகின்றார். ஆனால் தன் முன்னால் நேரில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்கள மட்டும் பாபா பார்க்கலையாம். 4 பக்கங்களிலும் உள்ள உள்நாடு வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையானோரிடமிருந்து பல இடங்களிலிருந்து பிறந்த நாளிற்கான வாழ்த்துக்கள் வந்துள்ளது. நிறைய இடத்துலேருந்து பர்த்டேக்கான வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் பாப்தாதாவுக்கு வந்திருக்கு. வாழ்த்து அட்டைகளை வந்து சேர்ந்துள்ளது. அந்த கிரீட்டிங் கார்டெலாம் வந்து சேர்ந்துருக்கின்றார். இமெயில் வந்து சேர்ந்துள்ளது. உள்ளத்தின் சங்கல்பம் கூட வந்து சேர்ந்துள்ளது. கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு, மனசால நினைக்கக்கூடிய அந்த தாட்ஸ் கூட வந்து ரீச் ஆயிருக்கு. தந்தை கூட குழந்தைகளுக்கான பாடலை பாடுகின்றார். எப்படி நீங்கள் பாபாவுக்காக பாடுகின்றீர்களோ, நீங்கள் அதிசயமான செயலை செய்து விட்டீர்கள் பாபா என்று பாடுகிறீர்கள். தந்தையும் குழந்தைகளுக்காக இனிமையான குழந்தைகள் அதிசயமான செயலை செய்து விட்டார்கள் என்று பாடுகிறார். பாபா அதிசயம் பண்ணிட்டார்னு குழந்தைகள் பாடுறாங்க, குழந்தைகள் அதிசயத்தை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாபாவும் பாடுறார். பாப்தாதா சதா சொல்கின்றார், அதாவது தாங்களாவது முன்னால் அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் தூரத்தில் உள்ளவர்கள் கூட தந்தையின் இதயத்தில் அமர்ந்துள்ளனர். தூரத்தில் இருக்கிறவங்க கூட பாபாவோட மனசுல உள்ளத்துல உட்கார்ந்துருக்காங்க, ஹார்ட்ல. இன்று 4 பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் சங்கல்பத்தில் இருப்பது வாழ்த்துக்கள் 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 பாபா அப்படின்னு பாபாவுக்கு கிரீட்டிங்ஸ், கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. ஸோ அதுதான் எல்லா குழந்தைகளுக்குள்ள சங்கல்பத்தில் இருக்கான், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு. பாபா சொல்றார், சப்தம் பாப்தாதாவின் காதுகளுக்கு வந்து சேர்கிறது. குழந்தைகளுடைய இந்த உள்ளத்தோட சவுண்ட் பாபாவுடைய காதுகளுக்கு வருது. சங்கல்பம் மனதில் வந்து சேர்கிறது. வாயை திறந்து சொல்றாங்க, வாயை திறந்து சொல்றது பாபாவோட காதுக்கு வருது. சவுண்டு வந்து பாபாவோட காதுக்கு வருதான். சங்கல்பத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பாபாவுடைய மனசுல வந்து சேருது. இது வெறும் கார்டு மற்றும் கடிதம் தான். ஆனாலும் கூட இது மிக பெரிய வைரத்தை காட்டிலும் அதிகப்படியான மதிப்பு மிக்க பரிசாகும். பாருங்க, குழந்தைகள் அவ்வளோ மனசார ஒரு கிரீட்டிங் கார்டு போடுறாங்கன்னா பாபாஸ்டர் அது வெறும் கிரீட்டிங் கார்டு தான். ஆனா அது வெறும் கிரீட்டிங் கார்டுன்னு எடுக்க முடியாது, வெறும்னே ஒரு ஆர்டினரி லெட்டர்னு எடுக்க முடியாது. ஏன்னா இது மிகப்பெரிய வைரத்தை காட்டிலும் அதிகப்படியான மதிப்பு மிக்க பரிசாகும். அவ்வளோ வேல்யூ பாபா அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ்க்கு, லெட்டர்ஸ்க்கு கொடுக்குறார். அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அனைவரும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிவிட்டீர்கள். 2 வருடங்களாகவும் இருக்கலாம், 1 வருடமானவராகவும் இருக்கலாம், 1 வார காலமானவராகவும் இருக்கலாம். அதாவது பாபாவோட குழந்தைகள் 2 வருஷமா, 1 வருஷமா, 1 வாரமா, பாபாவுடைய 1 வீக் பாபாவுடைய புது குழந்தையாகவும் இருக்கலாம். பாபா சொல்றாங்க, ஆனாலும் யஜ்ஞத்திற்கான பிறந்த நாள் தினம் இருக்கின்றது. அனைத்து பிராமணர்களோ யஜ்ஞத்தின் நிவாசிகள் தான். ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் அவங்க 1 இயரோ 2 இயரோ 1 வீக்கோ, ஆனால் எல்லா பிராமணர்கள் யாரு? யஜ்ஞத்தினுடைய நிவாசிகளாக இருக்கிறார்கள், யஜ்ஞத்தில் வசிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக மனமார்ந்த அன்பு நினைவுகளும் ஆசீர்வாதமும் உரித்தாகுக. சதா ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். ஆசீர்வாதம் கொடுப்பதும் எடுப்பதும் எளிமைதானே? எளிமையா? எளிமை என்று புரிந்தவர்கள் கை உயர்த்துங்கள். ஈஸிதான் பாபா, ஆசீர்வாதம் கொடுக்கறத வாங்கிக்கிறது ஈஸின்னு சொல்றவங்கள கை தூக்க சொல்றார். கொடியை அசையுங்கள். எனவே ஆசீர்வாதத்தை விட்டுவிட மாட்டீர்களே. அனைத்தையும் விட சகஜமான புருஷார்த்தம் செய்வதற்கான வழி ஆசீர்வாதம் கொடுப்பது, ஆசீர்வாதம் எடுப்பது. இதில் யோகாவும் வந்து விடுகிறது, ஞானமும் வந்து விடுகிறது, தாரணையும் வந்து விடுகிறது, சேவையும் வந்து விடுகிறது. ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் எடுப்பதில் 4 பாடங்களும் வந்து விடுகிறது. எனவே இரட்டை வெளிநாட்டவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் எடுப்பது எளிமைதானே? எளிமையா? 20 வருடம்
ஞானத்தில் 20 இயர்ஸ் ஆனவர்களும் யார் வந்துள்ளீர்களோ அவர்களை கை உயர்த்துங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். தாங்களோ 20 வருடம் ஆனவர்கள், ஆனால் தந்தையோ தங்களுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள், எவ்வளோ நாட்டிலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க 69 தேசங்களிலிருந்து, 69 கண்ட்ரீஸ்லேருந்து பாபாவுக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. பாபா சொல்றார், வாழ்த்துக்கள். 69வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு 69 தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. 69th பர்த்டே 69 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு இது. வருவதில் அசௌகரியம் எதுவும் ஏற்படவில்லையே, அன்கம்ஃபர்ட் எதுவும் ஆகலையே வரதுக்கு. எளிமையாக வந்து விட்டீர்கள் தானே. எங்கே காதல் இருக்கின்றதோ அங்கே கடின உழைப்பு இல்லை. ஆக இன்றைய விசேஷ வரதானமாக எதை நினைவில் வைப்பீர்கள்? சகஜ புருஷார்த்தி. சகஜமான காரியம் வேகமாக முடிக்கப்பட்டு விடுகின்றது. ஈஸியான வேலைனா ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். உழைப்பிற்கான காரியம் கடினமாக இருக்கின்றது, நேரம் பிடிக்கின்றது. எனவே நீங்கள் அனைவரும் யார்? சகஜ புருஷார்த்தி. சொல்லுங்கள். பாபா சொல்றார் சகஜ புருஷார்த்தி அப்படின்னு சொல்லுங்கன்றார். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க சகஜ புருஷார்த்தின். பாபா சொல்றார், நினைவில் வையுங்கள், தனது தேசத்திற்கு சென்ற பிறகு உழைப்பில் ஈடுபடக்கூடாது. சகஜ புருஷார்த்தின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ இந்த வரதான ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நாட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் போனதுக்கு அப்புறமா சகஜ புருஷார்த்தின்னு சொன்னோமே, அப்புறம் மறந்து போயிட்டு அப்புறமா நீங்கள் உழைப்பில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. ஸோ பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை கடின உழைப்பிற்கான காரியம் ஏதேனும் வந்தாலும் கூட, சப்போஸ் உங்கள் இடத்துக்கு போனோடனே ஏதாவது கஷ்டமான ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா கூட மனதார சொல்லுங்கள், பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்கன்றார். அப்பொழுது உழைப்பு முடிந்து போய்விடும். அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஏதாவது கஷ்டமா ஏதாவது வந்தால் கூட மனசார பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உழைப்பு முடிஞ்சு போயிடும்ன்றார். நல்லது, கொண்டாடி விட்டீர்கள் தானே. தந்தையும் கொண்டாடி விட்டார், தாங்களும் கொண்டாடி விட்டீர்கள். நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் ட்ரில் செய்ய முடியுமா? செய்ய முடியும் தானே. நல்லது. பாப் தாதா ட்ரில் செய்விக்கின்றார். அப்புறம் பாபா சொல்றாங்க, 4 பக்கத்திலும் உள்ள சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குழந்தைகளுக்கு, சதா சகஜ புருஷார்த்தி, சங்கம யுகத்தின் அனைத்து வரதானங்களையும் பெற்ற குழந்தைகளுக்கு, சதா தந்தை மற்றும் நான் ஆத்மா என்ற நினைவில் இருந்து நான் என்ற சப்தத்தை சொல்லக்கூடிய, நான் ஆத்மா என்ற நினைவில் சதா சர்வ ஆத்மாக்களுடைய தன்னுடைய உள்ளுணர்வின் மூலம் வாயு மண்டலத்திற்கான சகயோகம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். மேலும் நமஸ்தே. இரட்டை வெளிநாட்டினர் டபுள் ஃபாரினர்ஸோட பாபா மீட் பண்ணுறாங்க. மூத்த சகோதரிகளுடன் சந்திப்பு. எல்லோரும் நன்றாக உழைத்துள்ளீர்கள். டபுள் ஃபாரினில் இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸ் எல்லாருமே சகோதரிகள். பாபா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, எல்லோரும் நன்றாக உழைத்துள்ளீர்கள். குழுக்களை உருவாக்கியதால் நன்றாக உழைத்துள்ளார்கள். மேலும் இங்கே வாயுமண்டலமும் நன்றாக இருக்கின்றது, குழுவினுடைய சக்தியும் இருக்கின்றது. சங்கடன் அந்த குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்றப்ப குழுவின் சக்தியும் இருக்கின்றது. அப்பொழுது அனைவருக்கும் புத்துணர்ச்சியும் நன்றாக கிடைத்து விடுகின்றது. மேலும் நீங்கள் அதற்கு நிமித்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நல்லது. தூரத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா. எனவே குழுவினுடைய எந்த ஒரு சக்தி இருக்கின்றதோ அது மிகவும் நன்றாக இருக்கின்றது. இவ்வளவு முழு பரிவாரமும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரின் விசேஷத்தாவின் தாக்கம் ஏற்படத்தான் செய்கின்றது. நன்றாக திட்டமிட்டு இருந்தீர்கள். தந்தைக்கு மகிழ்ச்சி. ஏதோ பிளானிங் பண்ணியிருக்காங்க. பாபாஸ்டர் ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்க. பாபாவுக்கு சந்தோஷம். அனைவரின் நறுமணத்தையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். அதாவது மற்றவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸை நீங்கள் உங்களுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றார். அவர்கள் குஷி அடைகிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. நல்லது. இங்கே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கலும் நடக்கின்றது. மேலும் புத்துணர்ச்சியும் அடைந்து விடுகிறீர்கள். ஒருவருக்கு மற்றவரின் விசேஷதா பிடித்தமானதாக இருக்கின்றது. அதை பயன்படுத்த செய்கின்றீர்கள். இதன் மூலம் குழு நன்றாக ஆகிவிடுகின்றது.
இது சரியானதாக இருக்கின்றது. அதாவது ஒருத்தருடைய ஸ்பெஷாலிட்டி பார்க்குறப்ப இன்னொருத்தங்களுக்கு பிடிக்குது. ஸோ அப்போ அதை பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த ஸ்பெஷாலிட்டி வருது, அதை யூஸ் பண்ணவும் செய்கிறீங்க அந்த ஸ்பெஷாலிட்டியை. ஸோ பாபாஸ்டர் இது ரொம்ப நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குது அப்படின்றார். சென்டரில் வசிக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளுடன் சந்திப்பு. எல்லோரும் பேனரை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் அன்பு மற்றும் கருணை என்ற ஜோதியை ஏற்றி வைப்போம் என்று எழுதப்பட்டு இருந்தது. அந்த பேனர்ல அப்படி எழுதியிருக்கு. மிகவும் நன்றாக சங்கல்பம் செய்துள்ளீர்கள். தன் மீதும் கருணையின் பார்வை, தன்னுடன் இருப்பவர்கள் மீதும் கருணையின் பார்வை, மேலும் அனைவர் மீதும் கருணையின் பார்வை. ஈஸ்வரிய அன்பு என்பது காந்தம். ஈஸ்வரிய அன்புங்கிறது ஒரு மேக்னெட். தங்களிடம் அந்த ஈஸ்வரிய அன்பின் காந்தம் உள்ளது. எந்த ஒரு ஆத்மாவையும் ஈஸ்வரிய அன்பு என்ற காந்தத்தின் மூலம் தந்தையுடையவராக ஆக்க முடியும். பாப்தாதா சென்டரில் இருப்பவர்களுக்கு விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் விஸ்வத்தில் பெயரை பிரசித்தி பெற வைக்கிறீர்கள். பாபாவோட பெயரை ஃபுல் வல்ல ஃபேமஸ் பண்ண வைக்கிறீங்க. நீங்க மூலை முடுக்குகளில் பிரம்மகுமாரிகள் பெயரை பரப்பியுள்ளீர்கள் தானே. பாப்தாதாவிற்கு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய விஷயம், இரட்டை வெளிநாட்டினர் போல இரட்டை வேலை செய்பவர். பெரும்பான்மையானோர் லௌகீக வேலையும் செய்கிறார்கள், மேலும் அலௌகிக வேலையும் செய்கிறார்கள். ஃபாரினர்ஸ்னாவே லௌகிக்கில் ஜாபும் பண்ணுவாங்க, சென்டரும் மேனேஜ் பண்ணுவாங்க. பாப்தாதா பார்க்கின்றார், பாப்தாதாவின் டிவி மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட பெரிய டிவி இங்கே இல்லை. பாப்தாதா பார்க்கத்தான் செய்கின்றார். வகுப்பு நடத்திய உடனேயே நின்று கொண்டே காலை உணவை உண்கிறார்கள். நேரத்திற்கு வேலைக்கு செல்கிறார்கள். அதிசயம் செய்கிறார்கள். அவ பார்க்குறாராம். என்ன பண்ணுறாங்களா ஃபாரினில் சென்டரில் இருக்கவங்க, கிளாஸ் முடிச்சாங்களோ இல்லையோ உடனே நின்றுட்டே சாப்பிட்றாங்களா, டைமுக்கு வேலைக்கும் போகிறாங்களா, அதிசயம் பண்ணுறாங்களாம். பாபா சொல்கிறார், பார்க்க பார்க்க பாப்தாதா உள்ளத்தின் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மிகவும் நல்லது. சேவைக்கு நிமித்தமாகி உள்ளீர்கள். மேலும் நிமித்தமானவர்க்கான பரிசை தந்தை விசேஷ திருஷ்டியின் மூலமாக சதா கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸோ சேவைக்கு நிமித்தமாக இருக்காங்க. ஸோ பாபா அதுக்கான கிஃப்ட் எப்படி கொடுக்குறாராம்? ஸ்பெஷல் திருஷ்டி மூலமாக சதா நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்குன்றார். மிகவும் நல்ல லட்சியம் வைத்துள்ளீர்கள். நன்றாக இருக்கின்றீர்கள், நன்றாக இருப்பீர்கள், நன்றாக உருவாக்குவீர்கள். முரளியோடவர் தான் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொருளாதார பட்ஜெட்டை உருவாக்கக்கூடிய நுட்பமான புருஷார்த்தி ஆகுக. அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொருளாதார பட்ஜெட்டை உருவாக்கக்கூடிய நுட்பமான, அதாவது சிறு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து செய்யும் திறமை கொண்ட முயற்சியாளர், நுட்பமான முயற்சியாளர் ஆகுக. பாபா சொல்றாங்க, எப்படி லௌகீக ரீதியில் ஒருவேளை சிக்கனமானவர் வீட்டில் இல்லை என்றால், எக்கானமிக்கா சிக்கனமாக ஒருத்தங்க இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க வீட்டில் இல்லை அப்படின்னா லௌகீக்கில் சரியான விதத்தில் வீட்டை நடத்த முடியாதோ, அதே போல நிமித்தமாக ஆகியுள்ள குழந்தைகள் சிக்கனமாக இல்லையெனில் சென்டர் சரியாக நடைபெறாது. லௌகீக்கில் வீட்டில் சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க இல்லைன்னா அந்த வீட்டை ரன் பண்ண முடியாது. அந்த மாதிரி பாபாஸ்டர் நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க குழந்தைகள் சிக்கனமாக இல்லைன்னா சென்டர் கூட சரியாக நடக்காதுன்றார் பாபா. அது எல்லைக்குட்பட்ட குடும்பம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம். எனவே சோதனை செய்ய வேண்டும். எண்ணம், சொல், சக்தி இவற்றில் எதையெல்லாம் அதிகப்படியாக செலவு செய்துள்ளேன். எண்ணம், சொல், சக்தி இதில் எதை ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணி பார்க்கணுமா. யார் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் பொருளாதார பட்ஜெட்டை உருவாக்கி அதன்படி நடத்துகிறார்களோ, பாபா சொல்கிறாலே எண்ணம், சொல், சக்தி இந்த மாதிரி எல்லா பொக்கிஷங்களுக்கும் பொருளாதார பட்ஜெட்டை உருவாக்கி அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களே நுட்பமான புருஷார்த்தி என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் மற்றும் ஞானத்தின் சக்திகள் எதுவுமே வீணாக போக முடியாது. இது ஸ்லோகன். அன்பு என்ற கஜானாவின் மூலமாக செல்வந்தராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், மேலும் அன்பை எடுங்கள். அன்பு என்ற கஜானாவின் மூலமாக செல்வந்தராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள் மற்றும் அன்பை எடுங்கள்.
இன்னைக்கு முரளியனுடைய அவ்வியக்த சமிக்ஞை ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்ரதாவின் சக்தி பரம பூஜைக்குரியவராக ஆக்குகின்றது. பவித்ரதாவின் சக்தி மூலமாக இந்த பதீத உலகை மாற்றம் செய்கின்றீர்கள். பவித்ரதாவின் சக்தி விகாரங்களில் நெருப்பில் எரிந்து போன ஆத்மாக்களை குளிர்ச்சியாக ஆக்கிவிடுகிறது. ஆத்மாக்களை அநேக ஜென்மங்களுடைய விக்கர்மங்களின் பந்தனங்களிலிருந்து விடுவித்து விடுகிறது. பவித்ரதாவின் ஆதாரத்தினால் துவாபர யுகத்திலிருந்து இந்த சிருஷ்டி தாக்கு பிடித்து வருகின்றது. இந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டு பவித்ரதாவின் ஒளியினால் ஆன கிரீடத்தை தாரணை செய்யுங்கள். அது பியூரிட்டியோட பவர் இருக்கிறப்ப பரம பூஜைக்குரியவராகிறோம். பதீத உலகத்தை சேஞ்ச் பண்றோம். விகாரங்களை நெருப்புல எரிஞ்ச ஆத்மாக்களை குளிர்ச்சியாக்குறோம். அநேக பிறவிகளுடைய விகாரத்தோட பந்தனத்திலிருந்து விடுபடுறோம். மேலும் இந்த உலகம் கூட துவாபர யுகத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்குது. எல்லாத்துக்குமே பேஸ் பியூரிட்டி பவர் தான். அதனால இந்த பவித்ரதா சக்தியினுடைய இந்த வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு பவித்ரதாவோட ஒளியினால் ஆன கிரீடத்தை தாரணை பண்ணுங்க. அச்சா. ஓம் சாந்தி.